இருக்கக்கூடிய ராக்மேன் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பேப்பர் கேர்ள் வந்து பாத்துட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் சிசர் ரொம்பவே கொடூரமா வந்து கீழே இருக்கவங்கள தாக்கிட்டு இருக்கத பாக்குறா. சோ இது மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது ஸ்லிப்பாய் கீழே வந்துடுறா. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கேர்ளும் வரா. சோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்க சமயத்துல திடீர்னு எங்க அந்த சிசர் வந்து இவங்களை அட்டாக் பண்ணிட்டு போறான்ற பயத்துல இந்த பேப்பர் கேர்ளை காப்பாத்துறதுக்காக கீழே இருக்கிறா. பட் அந்த பேப்பர் கேர்ள் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ராக்குக்கு ப்ராப்ளம் வரும் தெரியும். பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் கேர்ளை கூட்டிட்டு போறா. இந்த சிசரை வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் வந்து இப்ப துரத்திட்டே வரா. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கண்டும் பிடிச்சிடுறா. சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ண வர சமயத்துல கரெக்டா வந்து நம்ம பேப்பர் கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா இவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. பட் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்தா ராக் ரொம்ப அவேசமா போயிட்டு இருக்க சமயத்துல இந்த சிசர் வந்து இந்த ராக்கை வந்து அட்டாக் பண்ணுது. பட் அந்த ராக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகல. அதுக்கப்புறம் ரொம்பவே கோவப்பட்ட ராக் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சிசரை மேல போயிட்டு அப்படியே வந்து ஜம்ப் பண்ணி விழுந்த உடனே அந்த சிசர் அழிஞ்சிருது. அது கூட சேர்ந்து ராக்கும் அழிஞ்சிருது. அதோட தலை மட்டும் தான் மிச்சமா இருக்கு. அது கடைசியா பாத்தீங்கன்னா பேப்பர் தூக்கி ரொம்பவே ஃபீலிங்கா வச்சிருக்கு.